அன்பு நிறைந்த ஆன்மீக பெருமக்களே, தாய்மார்களே, தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை செல்வம், அதிகாரம், ஆணவம் ஆகியவை ஒரு மனிதனை எப்படி பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதையும், ஆண்டவனின் ஒரு சிறு அருட்கடாட்சம் ஒருவனின் வாழ்க்கையை எப்படி மாற்றிவிடும் என்பதையும் விளக்குகிறது. இது வேறு யாருடைய கதையும் அல்ல, சிவபெருமானின் நண்பரும் அளவற்ற செல்வத்தின் அதிபதியுமான குபேரனின் புதல்வர்களான நலகூபரன் மற்றும் மணிக்கிரவன் ஆகியோரின் கதை. குபேரன், இவரை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். செல்வத்தின் அதிபதி, சிவபெருமானின் நெருங்கிய நண்பன். ஆனால் அவருடைய புதல்வரான நலகூபரனும் மணிக்கிரவனும் தந்தையின் செல்வத்தையும் பெருமையையும் தவறாக பயன்படுத்தினர். அவர்கள் தங்களின் ஆடம்பரம், செல்வம், அதிகாரத்தால் கர்வம் கொண்டு யாரிடமும் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டனர். ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் அவர்கள் தங்கள் தோழிகளுடன் குடித்து போதையில் நிர்வாணமாக நீராடி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அந்த வழியாக மகா ஞானியான நாரத முனிவர் வந்தார். நாரதரை கண்டதும் மற்ற பெண்கள் வெட்கப்பட்டு தங்களை மறைத்து கொண்டனர். ஆனால் ஆணவம் தலைக்கேறிய நலகூபரனும் மணிக்கிரவனும் நாரதரை அலட்சியப்படுத்தினர். இவர்களின் செயலை கண்ட நாரதர் மிகுந்த கோபம் கொண்டார். அடடா, உயிரற்ற மரங்களைப் போல நிற்கிறார்களே இவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று முனிவர் சாபம் கொடுத்தார். நீங்கள் இருவரும் அகந்தை என்னும் காய்ந்த மரங்களைப் போல இருக்கிறீர்கள். அதனால் உண்மையான காய்ந்த மரங்களாகவே மாறிவிடுவீர்கள் என்று சபித்தார். நாரதரின் சாபம் கேட்ட உடனேயே அந்த இரு குமரர்களும் பெரும் சப்தத்துடன் 2 மரங்களாக மாறினார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு தாங்கள் செய்த தவறு புரிந்தது. மன்னித்து விடுங்கள் முனிவரே, அறியாமையால் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று கதறினர். அவர்களின் நிலைமையை கண்ட நாரதர் இரக்கம் கொண்டு, அன்பர்களே, கவலை வேண்டாம். நீங்கள் செய்த தவறுக்கு இதுவே சரியான தண்டனை. ஆனால் உங்கள் சாபத்துக்கு விமோச்சனம் உண்டு. எதிர்காலத்தில் கிருஷ்ணர் அவதாரம் எடுப்பார். யசோதையின் மகனாக கிருஷ்ணர் பிறப்பார். அவர் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் இருவரும் நின்றிருந்து இடத்துக்கு வருவார். அப்போது அவருடைய அருளால் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். காலங்கள் பல கடக்கிறது. நலகூபரனும் மணிக்கிரவனும் அர்ஜுன மரங்களாக யசோதையின் வீட்டின் அருகே வளர்ந்து நிற்கின்றனர். ஒரு நாள் கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிட்டதற்காக கோபமடைந்த யசோதை அவரை ஒரு உரலில் கட்டி போட்டார். சிறுவன் கிருஷ்ணன் அந்த உரலை எடுத்துக்கொண்டு ஊர்ந்து சென்றான். அந்த உந்தப்பட்ட உரல் சரியாக அந்த 2 அர்ஜுன மரங்களுக்கு நடுவே சென்று மாட்டியது. கிருஷ்ணன் இன்னும் வேகமாக இழுத்தபோது அந்த 2 மரங்களும் பெரும் சத்தத்தோடு வேரோடு சாய்ந்தன. அந்த அதிசயமான தருணத்தில் அந்த மரங்களிலிருந்து ஒளிமயமான 2 தேவர்கள் தோன்றினர். அவர்கள்தான் நலகூபரனும் மணிக்கிரவனும். அவர்கள் பயபக்தியுடன் கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கினர். கிருஷ்ணர் அவர்களை ஆசிர்வதித்தார். சாபம் நீங்கிய மகிழ்ச்சியுடன் அவர்கள் இருவரும் தேவலோகத்துக்கு திரும்பினர். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்ன தெரியுமா? செல்வமும் அதிகாரமும் நிலையற்றவை. அதை வைத்து அகந்தையை கொள்ளக்கூடாது. ஆணவமும் ஒழுக்கமற்ற நடத்தையும் ஒருவனை எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். பகவானின் அருள் ஒன்று மட்டுமே எவ்வளவு பெரிய சாபத்தையும் கஷ்டத்தையும் நீக்கும் ஆற்றல் கொண்டது. ஆணவம் அகன்று ஆண்டவனின் அருளை பெற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.